அழகிய அரண்மனையில் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அழகு மனையை சூழ கிருஷ்ணர் உணவு உண்டு மகிழ்கிறார். சத்யபாமா பாரம்பரிய அற்புத அணிகலன்களுடன் மகிழ்ச்சியுடன் அவருக்கு உணவு பரிமாறுகிறார். கிருஷ்ணர் இன்னும் உணவால் கைகள் ஒட்டியபடியே திடீரென எழுந்து அரண்மனை வாசலுக்கு வேகமாக ஓடுகிறார். சத்யபாமா அதிர்ச்சி அடைந்து, "என்ன ஆயிற்று?" என்று கேட்டபடியே அவரை தடுக்க முயல்கிறார். அரண்மனை பின்னணி மங்கியபடி கிருஷ்ணரின் அவசரத்தையும் தன் பக்தருக்காக ஓடிச் செல்லும் கருணையையும் காட்டுகிறது. ஒரு தவசி கண்ணை மூடிக்கொண்டு கிருஷ்ணா 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 என்று பரவசத்தில் உரைகிறார். அவருக்குப் பின்னால் ஒரு பசிதீராத புலி மெதுவாக நகர்ந்து அவனை பார்க்கிறது. வேட்டைக்காரன் போன்று கண்களை உறுத்திக் கொள்கிறது. ஆனால் தவசியின் உடலிலிருந்து ஒளிரும் ஒரு மங்கலான பிரகாசம் அவருக்கு கிருஷ்ணரின் பாதுகாப்பு இருப்பதை உணர்த்துகிறது. அரண்மனை வாயிலில் கிருஷ்ணர் திடீரென நின்று அழகாக சிரிக்கிறார். தன் பக்தனை நோக்கி பார்த்தபடி, "அவன் கையில் கல்லை எடுத்துவிட்டான், இனி அவனே பார்த்து கொள்ளலாம்" என்ற புன்னகையுடன் திரும்புகிறார். காட்டில் தவசி உணர்ந்து கல்லை தூக்கி பிடிக்க புலி ஒரு கணம் தயங்குகிறது. இந்த காட்சி கிருஷ்ணரின் தெய்வீக விளையாட்டையும் பக்தனின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது.